தமிழ்நாடு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக பூசாரிகளுக்கும் திருக்கோயில்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது கோயில் பூசாரி நலச்சங்கம். பூசாரிகளுடைய நீண்ட கால கோரிக்கையான பூசாரிகளுக்கு மாத ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும், பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும், தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 4000 இருந்து 5000 உயர்த்த வேண்டும், வழிபாட்டு பயிற்சி முகாம்களை இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நடத்த வேண்டும் என்ற மற்றும் கிராமப்புற பூசாரிகளுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை ஏற்று அரசு கோயில் பூசாரி நலச்சங்கம் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கையை அரசு ஏற்றுள்ளது. அதற்கு தமிழ்நாடு கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் சிறப்பான முறையில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மாவட்ட மாநாடானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாவட்ட மாநாட்டில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதோடு பூசாரிகளுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு வழிபாட்டு பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதை மாவட்டம் தோறும் நடத்த வேண்டும். அதோடு கிராமப்புற பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்கள் சேர்க்கை விரைந்து செயல்படுத்தப்படும். அதற்கான பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக செயல்படுத்தக்கூடிய நலவாரியத்தினுடைய ஆன்லைன் சரியாக வேலை செய்யவில்லை. அதை சரி செய்ய வேண்டும். அல்லது பூசாரியிடம் நேரடியாக விண்ணப்பங்களை பெற்று பூசாரிகளுக்கு நலவாரிய அடையாள அட்டை வழங்க வேண்டும். அதோடு பழைய உறுப்பினர்களை புதுப்பிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்வதோடு அனைவருக்கும் ஓய்வூதியம் கிடைக்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் வீட்டுமனை இல்லாத பூசாரிகளுக்கு வீட்டுமனை வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதோடு பெரிய திருக்கோயிலே வரக்கூடிய உபரி நிதியில் இருந்து கிராமப்புற பூசாரி நலன் காக்க அவர்களுக்கு நிதிகளை ஒதுக்கி வழங்குவதோடு பெரிய திருக்கோயில்களுக்கு பூசாரிகள் தரிசனத்துக்கு வந்தால் அவர்களுக்கு சிறப்பு தரிசனம் இலவசமாக வழங்க இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறது.